இயேசுவின் பிரியமுள்ள மதர் டிவி சொந்தங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் எஸ்ஏபி ஸ்டெல்லா. தமிழக ஆயர்களை பற்றி அறிந்து கொள்ள ஆயரை அறிந்து கொள்வோம் என்ற நிகழ்ச்சியை தொடங்கியுள்ளோம். அந்த வரிசையில் இன்று நாம் சந்திக்கவிருக்கும் சிறப்பு விருந்தினர் பாளையங்கோட்டை மறைமாவட்ட ஆயர் மேதகு அந்தோணிசாமி சவரிமுத்து அவர்களை சந்திக்க உள்ளோம். வணக்கம் பிஷப். வணக்கம். நலமா இருக்கீங்களா பிஷப்? எஸ் பிஷப், உங்களுடைய இளமை பருவத்துல நீங்க உங்களுடைய சுவாரஸ்யமான நிகழ்வுகள் பற்றி கொஞ்சம் விரிவா சொல்லுங்க. சுவாரஸ்யம்னா என்னது? பள்ளிக்கூடத்துல படிக்கிறது, விளையாடுனது. ஆமா, ஸ்பெஷலா ஒண்ணும் இல்லை. வழக்கம் போல லைக் மற்ற மாணவர்கள் மாதிரி நானும் சந்தோஷமா ஸ்கூல்ல நல்லா படிச்சு நல்லா விளையாடி நல்லா சந்தோஷமா இருந்தோம். இறை அழைத்தல் உங்களுக்கு எப்படி, எந்த அனுபவத்தை கொடுத்துச்சு? இறை அழைத்தல் சொல்லும் போது எனக்கு எங்க வீட்டுல அவ்வளவு விரும்பல. நான் வீட்டுல ஒரே பையன். ஆனா என்னுடைய எனக்கு 3 அக்கா, நான் பையன் ஒரு பையன். வீட்டுல விரும்பல. பட் எனக்கு ஐசிஎம் கவுன்ல எங்க அத்தை இருந்தாங்க, சிஸ்டர். அவங்கதான் என்னோட ஒபிஷன் ப்ரொமோட்டர். அவங்கதான் இறை அழைத்தல். எங்க வீட்டுல விருப்பம் இல்லாத போது கூட வீட்டுல சொல்லி இறை அழைத்தல் ஊக்கம் ஊட்டி இது பண்ணது அவங்கதான் என்னை உற்சாகப்படுத்தி உள்ள படிக்க வச்சது. இளம் குருவாக இருந்த போது அந்த அனுபவம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? நான் குறிப்பிட்ட வாங்கின பிறகு பல பல பணிகள் செய்திருக்கிறேன். குறிப்பிட்ட வாங்கினவுடனே நமது பாளையங்கோட்டை மறை மாவட்டத்தினுடைய முதல் ஆயர் மேத கிரிதராஜ் ஆண்டை அவர்களுக்கு நான் செயலரா இருந்தேன். அவங்ககிட்ட தான் நல்லா கத்துக்கிட்டேன். நான் அதாவது எப்படி ஒரு குருத்துவ வாழ்வு எப்படி இருக்கணும், ஒரு ஜெப வாழ்வு, ஒரு நேரத்தை கடைபிடிப்பது, ஒரு செல்ஃப் டிசிப்ளின், அதெல்லாம் ஒரு ஹவு இட் டு பி அ மேன் ஆஃப் இன்டெகிரிட்டி, இதெல்லாம் 2 ஆண்டுகள் அவங்களோட நான் செயலரா இருக்கும்போது அவங்ககிட்ட இருந்து கத்துக்கிட்டதான். அது முடிச்சுட்டு தென் நான் நமது மதுரை மறை மாநிலத்தில் உள்ள மைனர் செமினரி இளம் குறுமடத்துக்கு பேராசிரியரா மதுரைக்கு போனேன். அங்கு 3 ஆண்டுகள் முடித்த உடனே நான் ஆயிரம் நம்ம பாளையங்கோட்டை முதல் ஆயர் மேத கிரிதராஜ் ஆண்டை அவர்கள் என்னை திரு அவை சட்டத்துல படிக்க, திரு சட்டத்தை பற்றி படிக்க என்னை வெளிநாட்டுக்கு அனுப்புனாங்க. நான் அப்படி படிக்க போனேன். குருவாகவும் முதன்மை குருவாகவும் இருந்தபோது உங்களுடைய பணி எப்படி இருந்துச்சுன்னு உணர்றீங்க? நான் படிச்சு முடிச்சுட்டு வந்த போது ஏற்கனவே பிஷப் கிரிதராஜ் ஓய்வு பெற்றாங்க. மறை மாவட்டம் வேக்கண்டா இருந்துச்சு. நான் செப்டம்பர் 2000 செப்டம்பர்ல வரேன். நவம்பர்ல பிஷப் ஜூட் பால்ராஜ் பிஷப் அனௌன்ஸ்மெண்ட் வருது. டிசம்பர் 8 அவங்க 2000 டிசம்பர் 8 அவர் ஆயராகிறாங்க. அவங்க ஆயராக வரும்போது அப்பதான் படிச்சு முடிச்சு வந்திருக்கனால என்ன ஆர்ச் பிஷப் மதுரை ஆர்ச் பிஷப் ஆரோக்கியசாமி என்ன அங்க பிஷப் ஜூட் பால்ராஜ் இருந்த இடத்துல அந்த கர்மாத்தூர் கிறிஸ்துவ குறுமடத்துல எனக்கு அதிபரா நியமிக்கிறாங்க. நாங்க அதிபரா போறேன். அங்கு 3 ஆண்டுகள் பணி செய்த பிறகு மீண்டும் நமது ஆயர் ஜூட் பால்ராஜ் ஆண்டைக்கு அழைப்புக்கேற்ப அங்க மறை மாவட்டம் முதன்மை குருவா வர்றேன். முதன்மை குருன்னு சொல்லும் போது நல்ல குருக்கள் நல்ல பழகிறது, குருக்கள் மக்களோட பழகிறது, குருக்கள் மக்கள் ஆயர் உறவு ஏற்படுத்துறது. அப்படிங்கும்போது அது ஒரு நல்ல அனுபவமாக அவங்க குருக்களை தெரிந்து கொள்ளவும் பங்கு மக்களை தெரிந்து கொள்ளவும் மறை மாவட்டத்தை அறியவும் நல்ல ஒரு வாய்ப்பாக இருந்தது. அன்னில் மைந்தரான நீங்க பிஷப்னு அறிவிக்கப்படும் போது உங்களோட அனுபவம் எப்படி இருந்துச்சு? பிஷப்னு அறிவிக்கும் போது ஆமா, நான் எதிர்பார்க்காத ஒண்ணுதான். நிறைய பேர் சொல்லுவாங்க, பட் நான் எதிர்பார்க்கல. கொஞ்சம் பயம் இருந்தது. 2வது பத்தாவது நம்ம மறை மாவட்டம், நம்ம தெரிஞ்ச மக்கள், நம்ம தெரிஞ்ச ஃபாதர்ஸ், அப்படிங்கும் போது நம்ம மக்களுக்கு ஏதாவது செய்யலாம், நம்ம தெரிந்த மக்களுக்கு நம்ம ஏதாவது செய்யலாங்கிற ஒரு உந்துதலும் இருந்தது. சிறந்த ஆளுமை திறனை வெளிப்படுத்தி அனைவரையும் அரவணைச்சு பாளையங்கோட்டை திரு அவையை கட்டி காத்த நீங்கள் எதிர்காலத்துல ஆயரா என்ன விரும்புறீங்க? அதாவது நம்ம ஆன்மீகத்தை மையப்படுத்தி இருக்கணும். நம்ம இன்னைக்கு உலகம் வித்தியாசமா இந்த கன்சியூமரிசம், பொருள் எவ்வளவு அதிகம் வைத்திருக்கிறோமோ அந்த அளவுக்கு ஒரு மதிப்பு வாழ்வுன்னு இந்த உலகம் நினைக்குது. அப்படி மதிப்பு இருக்கிறதுனால மற்ற என்ன செய்றாங்க அப்படின்னா, அந்த பணத்தை உயர்வுக்கு வர எப்படி செய்யலாம், என்ன பண்ணலாங்கிற ஒரு மதிப்பீட இந்த உலகம் கொடுக்கு. இதுக்கு மத்தியில இயேசுதான் நமது மதிப்பீடு, நமது வாழ்வுங்கிற அந்த ஆன்மீகத்தை மையப்படுத்தி ஒருங்கிணைக்கும் போது அது குருக்களாக இருக்கலாம், மக்களாக இருக்கலாம், துறவரத்தராக இருக்கலாம்,
அதை மையப்படுத்தி நம்ம கொண்டு வந்து இயேசு விரும்புகிற எல்லோரையும் சமமாக மதிக்கிற, எல்லோரும் இணைந்து வாழுகிற ஒரு திரு அவையை கட்டி எழுப்ப வேண்டும்தான் என்னுடைய இலக்கு. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி நாங்கள் கேட்ட கேள்விகளுக்கு மிக அருமையாக பதிலளித்த உங்களுக்கு எங்கள் மதர் டிவி குழு சார்பாக நன்றி கலந்த வணக்கங்களும் வாழ்த்துக்களும் பிஷப். வெரி குட். உங்களுடைய பணி சிறக்கட்டும். நல்ல இப்பதான் உங்களை பத்தி நான் இப்பதான் புதுசா கேள்விப்படுறேன். ஒரு நல்ல தமிழகத்தினுடைய கத்தோலிக்க நம்பிக்கை வளர்ப்பதற்கு ஒரு கருவியாக நீங்கள் தொடர்ந்து பணியாற்ற உங்களுக்காக எனது வாழ்த்துக்களையும் ஜெபத்தையும் உரித்தார்.